எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் டைம் இத்தனை கேமரா ஒரே இடத்துல பார்க்குறேன். நான் நடிச்சுட்டு தான் இருக்கேன், ஆனால் திஸ் இஸ் வெரி பிக். இது வந்து நான் நினச்சி கூட பார்க்காத ஒரு விஷயம். தலைவர் கூட நடிப்புன்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ எம் ட்ரூலி பிளெஸ்ட். இங்கே வந்த உங்கள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ். எவ்ரிடே இஸ் அ லேர்னிங் தானே. ஒவ்வொரு ஆள்கிட்ட இருந்து நான் ஆக்சுவலி அதை வந்து உள்ளே பேசணும்னு நினைக்கிறேன். ஐ ஜஸ்ட் வாண்ட் சேவ் அப். இதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. எல்லாருமே என்னை விட சீனியர் ஆக்டர்ஸ். எனக்கு அவங்க கூட சேர்ந்து இந்த மூவியில் நான் ஒரு பாட்டாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா தோணுது. ரொம்ப 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 சந்தோஷம். எல்லாத்துக்கூடையும் நான் இந்த படத்தில் நடிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. தேங்க்ஸ். எல்லாரும் கண்டிப்பாக அக்டோபர் 10 படத்தை தியேட்டரில் பார்த்துங்க. வாவ், மைக் நிஜமால ஒர்க் பண்ணுது. எல்லாருக்கும் வணக்கம். நான் அபிராமி. வேட்டையானோட ஆடியோ லான்ச். இட் இஸ் அ மெகா இவெண்ட். ரஜினி சாரோட ஒரு another சூப்பர் டூப்பர் ஹிட் மூவி ஆக போகுது. அதில் ஒரு பெரிய ஒரு அம்சம் வந்து அதோட மியூசிக் அண்ட் அதோட சூப்பர் ஸ்டார் வந்து அனிருத். ஸோ இன்னைக்கு அந்த ஒரு விழா தான், ஆடியோ லான்ச். ஆல்ரெடி ஒரு பாட்டு வந்து வெளியில வந்து வைரலாக ஓடிட்டு இருக்கு. யார் ரீல் போட்டாலும் மனசுலாயம் தான் சொல்றாங்க. ஸோ அது மாதிரி நிறைய பாடல்கள் இருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் இஸ் கம் அவுட் அமேசிங். இன்னைக்கு இந்த விழாவில் நானும் இங்கே வந்திருக்கேன். ஐ எம் ஸோ த்ரில்ட். இது ஒரு பெரிய 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 மூவியாக இருக்க போகுது. அதுக்கு நீங்க ரெஸ்பான்சிபிளா இருக்க போறீங்க. ஆல் ஆஃப் யூ டெஃபினெட்லி அக்டோபர் 10 தியேட்டருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. ரஜினி சாரோட ஸ்டைல் அவரோட தனி, அவர் போற வழி தனி வழி. கமல் சார் ஒரு வகையில போனா அதுவும் தனி வழியா தான் போயிட்டு இருப்பாரு. அவர் பாதையை தெளிச்சுட்டே போயிட்டு இருப்பாரு. ஸோ இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் டு ஈவன் கம்பேர். இந்த படத்துல அவரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? என்ன பேசிக்கிட்டீங்க? இட் வாஸ் அமேசிங். நான் அவரோட இவ்வளோ நேரம் உட்காந்து பேச முடிஞ்சது. இன்ஃபேக்ட் ஷூட்டிங் தவிர ஷார்ட்ஸுக்கு நடுவில் அவர் கூட உட்காந்து பேசினது தான் எனக்கு ரொம்ப ரொம்ப செரிஷ்டான மெமரிஸாக இருக்குது. கொஸ்டின்ஸ் கேட்டு அவர் தொல்லை பண்ணிட்டு இருந்தேன். பிகாஸ் ஐ ரியலி வாண்டட் டு நோ அவரோட மூளை எப்படி ஒர்க் பண்ணுதுன்ட்டு. இஸ் இஸ் சச் அ ஃபினாமினல் ஹியூமன் பீயிங். ஸோ அவர் கூட பிட்வீன் ஷார்ட்ஸ் செலவழிச்சது தான் எனக்கு பொக்கிஷமாக நான் வந்து சேவ் பண்ண மெமரிஸ். நிறைய இருக்கு, நான் ஷோவில் சொல்றேன், கேட்டுக்கோங்க. மோர் ஃபோட்டோஸ். தேங்க்யூ.